ஹெட்ஃபோன் வாங்கணும், பட் எந்த ஹெட்ஃபோன் வாங்கணுன்றதுல வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவும் உங்களுக்கு அலர்ட்டில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கணுன்ற ஒரு 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 எண்ணம் இருக்கும். பட் எந்த மாடல் வாங்கலாம், எந்த மாதிரியான வேரியண்ட் போகலான்றதுல வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன யூசேஜ் இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை கால்க்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைன்னா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸாக அப்படின்றத வந்து முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டு, ஒயர்டு ஹெட்செட்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ ஒயர்டு ஹெட்செட் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோன் வந்து வச்சுக்கிட்டே நம்மளால் ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் ஜிம் சொல்லலாம், ரன்னிங் ஆக்டிவிட்டி, வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒயர்டு ஹெட்ஃபோன் வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ முதல்ல நீங்கள் அதை முடிவு பண்ணியே ஆகணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நார்மல் கால் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்களான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் கால் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயர்ட் ஃபோன் டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணுவேன், நான் கால்க்காக யூஸ் பண்ணுவேன், ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒயர்லெஸ் தான் போயாகணும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒயர்லெஸ்ன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுலேயே நிறைய வேரியண்ட் இருக்குது. அதில் நெக் பேண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நெக் பேண்ட்னா நெக்கில் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இயரில் வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நெக் பேண்ட் வேரியண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா TWS, அதாவது ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ. இது வந்து உங்களுக்கு எந்த ஒயருமே இருக்காது, டைரெக்டாக நீங்கள் வந்து இயரில் போடுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ட்ரூ ஒயர்லெஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் இயர், அதாவது நீங்கள் அந்த பூம் ஹெட்செட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி மேலே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வென்லி வெறும் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் கேமிங் பண்ணுறதுக்கும். இப்போது இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் ஸ்டடி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஆஃபிஷியலாக போயிட்டிங்கன்னா ஆன்லைன் மீட்டிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் இயர் ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன் இயரில் தான் உங்களுக்கு நான் இந்த 3 வேரியண்ட்டும் சொன்னேன். ஸோ இந்த இன் இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் நெக் பேண்டு, TWS, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வேரியண்ட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன யூசேஜ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரூ ஒயர்லெஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அது எனி டைம் காதுலேயே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நெக் பேண்டுக்கும் TWSக்கும் அந்த ட்ரூ ஒயர்லெஸ்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னா அந்த ஒரே ஒரு டிஃபிகல்ட்டிஸ் தான். இப்போ நெக் பேண்டுனா நான் எனி டைம் நான் கழுத்துலேயே போட்டுக்கலாம். எனக்கு கால் வரும்போது இல்லை நான் மியூசிக் கேட்கும்போது மட்டும் நான் எடுத்து காதில் நான் மாட்டிக்கலாம். நான் கால் பேசி முடிச்சிட்டாலோ இல்லை நான் வந்து சாங் கேட்டு முடிச்சிட்டாலோ நான் நெக் பேண்டை கழட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காதுலேருந்து அந்த இயர்பட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டாலே போதும், எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எவ்ரி டைம் வந்து அதை நான் கழட்டி வைக்க தேவையில்லை. இதுவே நீங்கள் ட்ரூ ஒயர்லெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எனி டைம் காதுலேயே போட்டுட்ருக்க முடியாது. நான் பாட்டு கேட்கும்போது மட்டும் போடலாம், கால் ரிசீவ் பண்ணும்போது மட்டும் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கழட்டி நான் வந்து அதோடைய பாக்ஸில் நான் கண்டிப்பாக வச்சாகணும். ஸோ எனி டைம் நான் போட்டுட்டு இருந்தாலே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் TWS, அதாவது ட்ரூ ஒயர்லெஸ் தான் போக போகிறீங்களா, இல்லை நெக் பேண்டு தான் போக போகிறீங்களான்ட்டு. இப்போ இந்த நெக் பேண்டுக்கும் ட்ரூ ஒயர்லெஸ்க்கும் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். அதாவது நெக் பேண்ட்லேருந்து ட்ரூ ஒயர்லெஸ்க்கு இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, அந்த சமயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக் பேண்டை விட உங்களுக்கு ட்ரூ ஒயர்லெஸ் தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நெக் பேண்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலோ இல்லை ஜாகிங் ரன்னிங் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு காதுலேருந்து ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இது நான் ப்ராக்டிக்கலாகவே நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஜிம்மில் வந்து நெக் பேண்ட் போட்டுட்டு நான் அந்த ஒயரை நான் எடுத்து காதில் மாட்டிட்டு நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ஒயர் என்ன டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த சமயத்தில் ட்ரூ ஒயர்லெஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து எந்த ஒயரும் இருக்காது. ஸோ நீங்கள் காதில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த இயர்பட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இது வந்து அட்வான்டேஜ் இருக்குது ட்ரூ ஒயர்லெஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மியூசிக் லவராக இருக்கீங்க, இப்போ நான் மியூசிக் ரொம்ப அதிகமாக கேட்பேன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அதோடைய ஆடியோ டிரைவர் என்ன இருக்குன்றது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து 10mm ஆடியோ டிரைவர், 12mm, 6mm, அதுக்கப்புறம் டியூவல் டிரைவர். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து பேஸ் பவர்ஃபுல் பேஸ் இருக்கா, இல்லை வந்து பேஸ் பூஸ்டடா, இல்லை ட்ரூ எஸ்டி சவுண்டா. ஸோ இந்த மாதிரி வேரியண்ட்லாம் இருக்குது. இது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதுவே ட்ரூ ஹெச்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு மோடாக இருக்கும். ஸோ பேஸும் இருக்கும், அது வந்து அந்த வாய்ஸ் கிளாரிட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாகவும் கொடுத்துருப்பாங்க, கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேணும் நீங்கள் மியூசிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இருந்தால். அடுத்தது கால் குவாலிட்டி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். கால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்களா. இப்போ நீங்கள் வந்து அவுட்டோரில், அதாவது நீங்கள் வெளியில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசுகிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கான்றதை பார்க்கணும். இல்லை நான் வந்து ட்ராவல்லனா நான் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப மேக்ஸிமமாக வந்து இன்டோரில், அதாவது நான் வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான், இல்லை நான் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து கால் ரிசீவ் பண்ணுவேன், கால் பேசுகிற பழக்கம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கால் குவாலிட்டி அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லைனா பரவாயில்ல. நீங்கள் அவுட்டோர் போகிறதா இருந்தால், இல்லை அவுட்டோரில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக நாய்ஸ் குவாலிட்டி கேன்சலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அவுட்டோரில் மட்டும் கிடையாது. ஸோ ரொம்ப கூட்டம் இருக்கிற இடத்துல, ரொம்ப வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து கால் பேசுகிற பழக்கம் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கான்றதை பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து ஐபிஎக்ஸ் ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட். நீங்கள் வந்து ஜிம் ஒர்க் அவுட்டு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஐபிஎக்ஸ் வாட்டர் ரெசிஸ்டண்ட், ஸ்வெட் ரெசிஸ்டண்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பவர் பேக்கப். கண்டிப்பாக பவர் பேக்கப் பார்க்கணும். ஏன்னா வயர்லெஸ்ன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாக பவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் வயர்டு ஹெட்ஃபோனில் நம்மளுக்கு பவரை பற்றி கவலையே கிடையாது. ஸோ பவர் பேக்கப் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 30 hours, 40 hours, நான் ஸ்டாப், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பவர் பேக்கப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் எது உங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது உங்களுடைய பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் சேர்த்து உங்களுக்கு எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வருதுன்றதையும் பார்த்துக்குங்க, என்ன பவர் பேக்கப் கொடுக்குறாங்கன்றதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ இந்த கலர், அந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிளாக் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே பொதுவாக கொடுக்கறது தான். ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் அவங்களுடைய யூனிக்காக என்ன கலர் கொடுக்குறாங்கன்றதையும் பார்த்துக்குங்க. அந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ அந்த யூனிக் கலர் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அடுத்தது வந்து டிசைனை பற்றியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எல்லா இயர்பட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர்பட்டில் தான் நிறைய டிசைன்ஸ் வேரியண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நெக் பேண்ட் இருக்கும்போது நெக் பேண்டே கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நல்ல மாற்றி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்கிறதையும் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வாரண்ட்டி. ஸோ எந்த பிராண்டில் வந்து வாரண்ட்டி, அதாவது ஆஃப்டர் சேல் சர்வீஸ், சேல்ஸ்க்கு அப்புறமா அவங்க கொடுக்குற சர்வீஸ் வந்து நல்லா இருக்குன்றதையும் கொஞ்சம் ரிவ்யூவில் பார்த்துக்குங்க. ஸோ ரிவ்யூவில் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே வியூவர்ஸ், ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு வயர்லெஸ்ஸோ இல்லை வயர்டு ஹெட்ஃபோனோ வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களும் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.